கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட இளைஞருக்கு 4 நாள் நீதிமன்ற காவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, இது தொடர்பான முழு விவரங்கள். கும்மிடிப்பூண்டி ஆரம்பாக்கம் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வட மாநிலத்தை சேர்ந்த ராஜு பீஸ்வர்கர்மா என்கின்ற இளைஞரை கைது செய்து சிறையில் பொது சிறையில் அடைக்க வைக்கப்பட்ட நிலையில் நேற்று திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் காவல் நிலைய போலீசார் அவரை விசாரிக்க 7 நாட்கள் 7 நாள் கேட்டு அவர் விசாரணை மனுவானது நேற்று திருவள்ளூர் சிறப்பு மகளிர் நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று விசாரணை திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி மற்றும் திருவள்ளூர் டிஎஸ்பி ஆகிய 2 டிஎஸ்பிகளை நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரி அவர்கள் விசாரணை முடித்த பிறகு 4 நாட்கள் தற்போது அவர்களை காவல்துறையினர் கட்டுப்பாடு எடுத்து விசாரிக்க ஆரம்பாக்கம் காவல்துறையினருக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சிறப்பு நீதிமன்றம் போஸ்கோ நீதிமன்றம் நீதிபதி உமா மகேஸ்வரி தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இப்போது சம்பந்தப்பட்ட இடத்தில் நீதிமன்றத்திலிருந்து அந்த இளைஞரை வெளியே கொண்டு வரும்போது அங்கு உள்ள வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் அவரும் தாக்குவதில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவி வருகிறது. திருவள்ளூர் அந்த மகளிர் நீதிமன்றம் முழுவதும் பதற்றமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த இளைஞரை தாக்கும் நோக்கத்தில் பெண்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு நிகழ்ந்து வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.